கருகருவென்று மேகம் சூழ்ந்திருந்ததில் எந்த நேரத்திலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். 2 நாளைக்கு முன்ன மூர்த்தி வந்து தேடிட்டு போனாண்டா என்று அம்மா சொன்னது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை என்பதும் கூட காரணமாக இருந்தது. மூர்த்தி என்கின்ற ராமமூர்த்தியை பார்க்க, அவனை பார்க்க கிளம்பிய பிறகுதான் அவன் வீட்டில் இல்லை என்றால் எங்குவாவது என்கின்ற சந்தேகம் வந்தது. இதற்கு முன்பு ஒரு சில தடவை மூர்த்தியை பார்க்க வேண்டும் என்று கிளம்பி வேறு யாரையாவது பார்த்துவிட்டோ பேசிவிட்டோ வர நேர்ந்திருக்கிறது. கூடிய மட்டும் மூர்த்தி இல்லாத போது நன்றாக இருந்தாலும் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போய் உட்கார்ந்து பொழுதை கழித்து விட்டு வீடு திரும்புவது சௌகரியமாகப்படும். ஆனால் அது மூர்த்தியை பார்த்துவிட்டு வந்தது போல் இருக்காது. அவனுடைய வீட்டில் தனியாக இருக்கும் மாடி அறை அவன் அண்ணனின் பிரத்யோக அறையாக இருந்து நானும் முத்துவும் இன்னும் சிலரும் கொட்டமடிக்க ஆரம்பித்ததிலிருந்து மூர்த்தியின் அறையாக போயிருந்தது. டிவி, பீரோ என சில பொருட்களோடு கூடவே கோழி குஞ்சுகளும் அந்த அறையின் வாசிகள் ஆகின. பேசி தீர்ப்பதற்கென்று பெரிதாக தயாரிப்புகள் எல்லாம் இருந்ததில்லை. எந்த ஒரு சந்திப்பிலும் ஏதாவது ஒன்றில் ஆரம்பித்து ஏதாவது ஒன்றில் முடிவதற்குள் 1-2 டீ சாப்பிட வாய்ப்புண்டு. அதிலும் எண்ணிக்கை அதிகமாகும் போது சீட்டும் சிகரெட்டுமாக நேரம் போவது தெரியாது. முத்து மாதிரி ஆட்கள் வந்து சேரும் போதுதான் இயல்பான பேச்சுக்கள் என்பது போய் ஆவேசமான விவாதங்களாக சில நேரம் முடிந்துவிடும். அது மாதிரி சமயத்தில் மூர்த்தியின் முகம் கடுகடவன என்றிருக்கும். இருந்தாலும் அடுத்த நிமிடத்தில் அதை துடைத்தறிந்து விட்டு இயல்பாகிவிட அவனுக்கு பழகி போயிருந்தது. அவன் மீது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இது. மூர்த்தி தேங்காய் மண்டிக்கு வேலைக்கு போயிருந்து கொண்டிருந்தது வரை தேடி போனாலும் அவன் இருப்பதில்லை என்பதால் அங்கு சென்றது குறைவாக தான் இருக்கும். மண்டியில் சம்பள பாக்கி அது இது என்று உண்டான பிரச்சனையில் வேலை இல்லாதிருக்க மூர்த்திக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிற்கு எல்லோரையும் போலவே எனக்கும் வசதியாக இருந்தது அவனது அறை. கூடவே அவனிடம் எப்போதும் புது புது புத்தகங்கள் புழக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும். படிக்காமல் அவனால் இருக்க முடியாது. புதிதாக எதுவும் இல்லை என்று முதலில் சொல்வதும் கிளம்பும் போது ஏதாவது ஒன்றை கையில் கொடுத்து அனுப்புவதுமாக எனக்கும் அவனுக்குமான வாசிப்பு நெருக்கம் இருந்தது. இதுவும் கூட நான் அவனை தேடி செல்வதற்கான காரணங்களில் ஒன்றாகவும் இருக்கலாம். வாசலில் இருந்து சப்தம் கொடுத்த போது மேலதான் இருக்கான் என்று மூர்த்தியின் அப்பாவின் குரல் மட்டும் வந்தது. இது தெரிந்ததுதான் என்றாலும் திடுதப்பென்று மாடி ஏறி போவது சரியாக இருக்காது என்பதால் கூப்பிட்டு விட்டு மாடி ஏறி செல்வது வழக்கமானது. கூப்பிட்டவுடன் மேலதான்ப்பா இருக்கான், அவனுக்கு என்ன வேலையா, வேலைக்கும் போகாம வெட்டிக்கும் போகாம என்று பதில் வரும்போது தான் என்னவோ போலாகிவிடும். மாடி படியெல்லாம் நாவல் பழ மரத்திலிருந்து பழங்கள் சிதறி கிடந்தன. கையில் எடுத்ததில் தூசியும் மண்ணும் ஒட்டி இருந்ததால் கீழே போட வேண்டியதாயிற்று. கீழே போட்டாலும் அதன் ஈரப்பதம் கையில் இருந்தது, சாயம் கையில் இருந்தது. நாவல் பழத்தை பார்த்ததும் சாவித்திரி அக்கா ஞாபகம் வந்தது. அக்காவுக்கு மரம் வளர்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? எதிர்பார்க்காம கிடைச்சதை ஒரு நாள் கூட தப்பாம புத்தி வளர்த்தது. அக்கா அதிகமாக சந்தோஷப்பட்டது அது காய்க்க ஆரம்பிச்சப்பதான். நான் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் எனக்கு தர்றதுக்காகவே பொறுக்கி எடுத்து துடைச்சி வச்சிருக்கும் என்று கல்யாணமாகி போன புதிதில் சாவித்திரி அக்காவை பற்றியும் நாவல் பழ மரத்தை பற்றியும் மூர்த்தி மணிக்கணக்கில் பேசுவான். அழுக்கு துணிகளும் புத்தகங்களும் குப்பைகளும் நிறைந்து கிடந்ததற்கு நடுவே நல்ல வேளையாக வெளியில் சென்று விடாமல் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். காற்றாடியின் பலனாய் பாயிலிருந்து வந்த வியர்வை நாற்றம் ரூம் முழுவதும் பரவி இருந்தது. போதாததற்கு கோழி குஞ்சுகள் வேறு அசிங்கம் செய்து வைத்திருந்தன. எழுப்பியதும் வேண்டா வெறுப்பாக எழுந்து உட்கார்ந்தான். என்ன ரொம்ப அழுப்பாக்கும், இப்படி தூங்குற என்று கேட்டேன். ராத்திரி தூக்கமே சரியா வரதில்லை. புத்தகம் படிக்கிறதும் மிச்ச நேரத்துல வராண்டால வந்து உட்கார்றதுமா ஏதாவது நினைப்பலதான் ராத்திரி பொழுதெல்லாம். அதான் பகல்ல இந்த தூக்கம் தூங்குறையாக்கும் என்று சொன்னேன். உட்கார்ந்து வந்துடுறேன் என்றவனாக கீழே இறங்கி போக அலங்கோலமாக கிடந்த அறையை சரி செய்யலாம் என்று பட்டது எனக்கு. துணிகளை எடுத்து கொடியில் போட்டு பாயை உதறி வெளியில் காய போட்டு விட்டு கூட்ட ஆரம்பித்தேன். கோழி குஞ்சுகள் அங்குமிங்குமாக அலைந்து இடைஞ்சல்களை கொடுத்தது. கோழியை காணவில்லை. குஞ்சுகளை எல்லாம் வெளியில் விரட்டிவிட்டு குப்பைகளை ஒன்று சேர்த்து பிளாஸ்டிக் கவரில் அள்ளி வைத்த பிறகு அறை பார்ப்பதற்கு பரவாயில்லாமல் இருந்தது. கோழி குஞ்சுகள் வெளியே பீச் பீச் என்று கத்தி கொண்டிருந்தன. அதற்கு வேறு வேலை என்ன என்று நினைத்தபடி டிவியை போட்டுவிட்டு உட்காரும் போது குஞ்சுகளின் சப்தம் முன்னை விட அதிகமாயிற்று என்று தான் சொல்ல வேண்டும். என்னாச்சு இதுகளுக்கு என்று ஆத்திரத்துடன் கதவை திறந்த போது எல்லாமும் கதவோரம் தஞ்சமடைந்தன. அத்தனையின் கண்களிலும் மிரட்சி. எதிரே மரத்தின் மீது குஞ்சுகளிடையே குறிவைத்து காக்கா ஒன்று உட்கார்ந்திருந்தது. மிரட்சிக்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும்.
குஞ்சுகளின் சப்தத்தை கேட்டு ஓடி வந்த கோழி காக்காவை பார்த்ததும் படபடவென்று இறக்கையை அடித்தபடி போர் முரசு கொட்டுவது போல அங்குமெங்குமாய் பறந்து விரட்ட முயற்சித்தது. கோழியை பார்த்ததும் கதவோரமிருந்த குஞ்சுகள் அனைத்தும் அதன் பக்கம் வேகமாய் நகர, இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல குஞ்சுகளில் ஒன்றை தூக்கி கொண்டு போரின் முதல் சுற்றில் வெற்றி பெற்ற பெருமிதத்தோடு பறந்து போனது காக்கா. துடிதுடித்து போனது கோழி. பெற்றதில் ஒன்றை கண்ணெதிரிலேயே பறிகொடுத்தது எனக்கே என்னவோ போல் இருந்தது. கோழிக்கு எப்படி இருந்திருக்கும்? எதுக்கு வெளியில வந்து அதோட கண்ணில் பட்டு தொலைச்சிங்க? வீட்டுக்குள்ளதான் இருந்தோம், அவன்தான் விரட்டிட்டான். வெளியில வந்தா எதிர்த்தாப்புல மேல அது உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் பயமாயிருச்சு. நான் தான் அதை விரட்டிக்கிட்டு இருக்கேனே, அதுக்குள்ள இங்க ஏன் ஓடி வந்தீங்க? நீ வந்துட்டேங்கிற தைரியத்துல உங்ககிட்ட வந்துடுவோம்னு வந்தோம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. கோழியும் குஞ்சுகளும் ஒன்றை ஒன்று பார்த்தபடி கீச்சு கீச்சு என்றதன் சப்த வெளிப்பாடுகள் வார்த்தைகளாய் இருந்ததால் இப்படிதான் இருந்திருக்கும் என்று எனக்கு பட்டது. வானத்தையே வெறித்தபடி அங்குமிங்குமாய் அலைந்தது கோழி. தப்பி தவறி அதிர்ஷ்டவசமாக அந்த குஞ்சு காக்காவின் பிடியிலிருந்து கீழே விழுந்து விடாதோ என்பதற்கான பார்வையாய் அது இருந்திருக்குமோ என்று தோன்றியது. நான் அறையை சுத்தம் செய்கிறேன் பேர்வழி என்று குஞ்சுகளை விரட்டாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காமல் இருக்கலாம். கோழிக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் உள்ளே தூக்கி கொண்டு வந்தேன். குஞ்சுகளும் என் பின்னாளிலேயே ஓடி வந்தன. கோழியை மடியில் வைத்து தடவி கொடுத்ததை அதனிடம் மன்னிப்பு கேளும் விதத்தில் என்று சொல்லலாம். குஞ்சுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மாடியில் ஏறி கொண்டிருந்தன. தூக்கில் டீயும் மிக்சர் பொட்டலமுமாக மூர்த்தி வந்ததும் கோழியை இறக்கிவிட எல்லாமுமாக சுவர் மூலையில் சென்று ஒட்டி கொண்டன. குஞ்சுகளை இறக்கைக்குள் வைத்து மூடியவாறு தன் அழகால் பருடி கொண்டிருந்தது கோழி. மிக்சர் பொட்டலத்தை பிரித்து மூளையில் கொஞ்சம் வீசிவிட கோழியும் குஞ்சுகளும் கொத்த ஆரம்பித்தன. என்ன பாய்க்கடலை வாங்கினையாகும் என்று கேட்டேன். இல்லை, பக்கத்துல தான், காலையில மண்டிக்கு போயிருந்தேன். ஏதும் கொடுத்தானா என்று கேட்டேன். பைசா தரல, அவன் தருவானும் நம்பிக்கையும் இல்லை. மார்க்கெட்டில் ஒரு கடை எடுத்து தரானா, அதில் அவனோட காயை போட்டு வியாபாரம் பாருன்னு சொல்கிறான் என்று சொன்னான். நீ என்ன சொன்ன என்று கேட்டேன். 2 நாள் கழித்து வந்து பேசுகிறேன்னு வந்துட்டேன். காசு தான் வர்றதுக்கு வழி இல்லை, கடையும் வச்சு தந்து தேங்காயும் தர்றேன்னு சொன்னான். சரிங்கிறது தான், அது சிரமம். நாம் தனியாக பண்ணுற மாதிரி வராது. ஏன் சிரமங்கிற? காசாக வாங்கினா நாம் ஏதாச்சும் பண்ணலாம். காயா வாங்கிட்டு இருந்தா திரும்ப திரும்ப அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவனோட தான் ஒத்து வரலங்கிறப்ப எதுக்கு அவங்கிட்ட மாட்டிக்கணும்? அப்போ என்ன தான் சொல்ல போற என்று கேட்டேன். 2 நாள் டைம் இருக்குல்ல, அப்போ என்ன தோணுதோ அதன்படி செலவுக்கு கூட காசு இல்லை. ஏதாச்சும் இருக்குமானதுக்கு கையை விரிச்சிட்டான். அவனும் காசு தரலை, பாய் கடைக்கும் போகலைங்கிற. இதுக்கு ஏது காசு உங்ககிட்ட? அவர் கடைக்கு ரொம்ப பாக்கி ஆயிட்டது. அண்ணங்கிட்ட காசு வாங்கி ஏற்கனவே வச்சிருந்த மோதிரத்தை அடகுக்கு திருப்பி வித்துட்டேன். அண்ணனுக்கும் பாய்க்கும் போக மிச்சத்தில் புத்தகம் வாங்கினேன். கையில் இருக்கிறது 2-3 நாள் செலவுக்கு வரும். வெளியிலோ சினிமாவுக்கோ போகலாம் என்று மூர்த்தியிடம் சொன்னபோது அப்பாவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி இருப்பதாக சொன்னான். சரியாக காரணம் என்பதால் வற்புறுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கிளம்ப தயாரான போது முத்துவுக்கு வேலை பார்க்கும்போது அடிபட்டுடுச்சான். சும்மா கையை வீசிக்கிட்டு போறதுக்கு என்னவோ மாதிரி இருந்ததுன்னு போகல. முடிஞ்சா நீ போய் பார்த்துட்டு வா என்று அவன் சொன்னபோது சரி என்றேன். இனிமேல் நேரம் என்பது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்றாலும் அது வரைக்கும் இருந்துவிட முடியாது. இடையில் கண்டிப்பாக முத்துவை போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று தோன்றியது. கோழி குஞ்சு ஒன்று குறைவதை நான் இருக்கும் வரை மூர்த்தி கவனித்திருக்கவில்லை. எதோச்சியாக கவனித்து கேட்கிற பட்சத்தில் எனது வெளிப்படையான பதில் அவனுக்கு கவலையை விட கோபத்தினை உருவாக்கி இருக்கலாம். நடந்ததை பற்றி மூர்த்தியிடம் சொல்லாமல் விட்டதை விட அப்படி ஒரு விபரீதம் நடந்துவிட நானும் காரணமோ என்கின்ற உறுத்தல் தான் எனக்கு பெரிதாக இருந்தது. படி இறங்கும்போது மூர்த்தி எதுக்காக தேடி வந்தான் என்பது கேட்க மறந்து போனது ஞாபகத்திற்கு வந்தது. பணத்திற்காக இருக்கலாம், கேட்டால் வேறு எதற்காகவோ இல்லை வெறுமனே பார்க்க வந்ததாகவும் கூட அவன் சொல்வான். மழைக்கு முந்தைய காற்றிற்கு இன்னும் அதிகமாக நாவல் பழங்கள் சிதறி கிடந்தன. காலில் மிதிப்பட்டு விடாமல் கவனமுடன் இறங்கினேன். இதுவரைக்கும் மழை பொய்யவில்லை என்றாலும் கூட கருமேகம் விலகியதாக இல்லை. எதிர்பார்க்கும் நேரங்களில் இல்லாமல் தேவையற்று பெய்ய பழகி போயிருக்கும் மழையை என்ன சொல்வது? இன்னும் கொஞ்ச நேரம் மழை தாமதித்தால் வீட்டிற்கு போய் சேர ஏதுவாக இருக்கும். மூர்த்திக்கும் கூட ஆஸ்பத்திரிக்கு போய் வருவதற்கும்.
சைக்கிளை எடுத்து மிதிக்க எத்தனைக்கையில் யாரோ எதற்காகவோ கூப்பிட்டதை போலிருக்க நிறுத்தி நிமிர்ந்து பார்த்தேன். கைப்பிடி சுவரில் அமர்ந்து மறுபடி வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது கோழி என்றான்.